வணக்கம் நண்பர்களே. டே 11 ஆஃப் பெருவடை சிக்ஸ் ப்ரூடிங் செட்டப். நான் உங்கள் ஸ்ரீராம். இந்த தட்டில் வச்சு தீவனம் நிறைய வேஸ்ட்டாக ஆரம்பிச்சிச்சு. 10 நாள் ஆகிடுச்சு. இனிமேல் தட்டை வந்து குறைச்சிட்டு ஃபீடரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஒரு பழக்கத்துக்காக ஒரு 4 ஃபீட்ரு அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 நாளில் ஃபுல்லாகவே ஃபீட்ரு மாற்றிடணும். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே மாற்றினோம்னா கோழி குஞ்சுகள் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சிரமப்படும். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கும்போது நல்லா பழகிக்கும். நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி உங்களுக்குலாம் மார்ட்டாலிட்டி வர்றது இல்லையா? எனக்குலாம் நிறைய மார்ட்டாலிட்டி வருதுங்க, என்னங்க பண்ணுறது? மார்ட்டாலிட்டி வந்து ப்ரூடிங்கில் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. நிறைய மைன்யூட்டான நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% தான். சொல்லாதது வந்து ஒரு 95% இருக்குது. நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதில் மார்ட்டாலிட்டி வரதை பற்றி கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவு மார்ட்டாலிட்டி ரேஷியோவை ஒரு 10%, 8%க்குள்ளே வச்சுக்கணும். எனக்குமே டெய்லி 1, 2, 3 அந்த மாதிரி போகுது. வீக்கான சிக்ஸ் எல்லாமே இறந்துரும். F1 போட்ட மறுநாள் வந்து நமக்கு 5 சிக்ஸு மார்ட்டாலிட்டின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி மார்ட்டாலிட்டி வந்து இப்போ வீடியோஸில் வரும்போது இருந்தால் காமிப்பேன். அப்படி இல்லைனா மதியான நேரத்தில் இருந்தாலும் எடுத்துகிட்டு முடிஞ்சளவு இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டா அந்த மார்ட்டாலிட்டி ரேஷியோவில் கம்மியாகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.